ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ஜோஷி கடன். நான் உங்கள் ஜோஷி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்காக நம்மளுடைய தோட்டத்தில் விளைஞ்ச இந்த முடக்கருத்தான் இந்த கீரையை வச்சு நம்ம ஃபுட் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி களம் இறங்கியிருக்கேன். ஃபுல்லாக போயிட்டு ஆள் வச்சு பேக் சைடு ஃபுல்லாக இருக்க அந்த முடக்கருத்தான் கீரையை ஃபுல்லாக பறித்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை எப்படி என் கைப்படி உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 அண்ணா கூட ஃபுல்லாக வாங்கி பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நமக்கு ஒரு 3/4 அண்ணா கூட வந்து கிடச்சிது. ஃபுல்லாக அந்த வேஸ்ட்டு எந்த இலையும் எதனுடைய பதறு அந்த களைச்செடிலாம் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி தனித்தனியாக ஒவ்வொரு இதுவாக நரம்பெல்லாம் எடுத்து அழகாக அதை எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதே போல் இது நம்ம வேலியிலேருந்து எடுக்கிறதுனால ஏதாவது பூச்சி ஏதாவது ஒரு பூஞ்சை கிஞ்சை தாக்குதல் இருந்தால் நமக்கு அதை சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் வரக்கூடாதுக்காக நம்ம உப்பு மஞ்சள் போட்டு அந்த தண்ணியில் வாஷ் பண்ணாலே கீரையும் ஃப்ரெஷ் ஆகிடும். இன்னொன்று எந்த நச்சு இருந்தாலும் போயிடும். இதை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வடிகூடன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதில் வச்சு முதல்ல நல்லா அந்த நீரை நல்லா எடுத்துட்டு வெயிலாக இருந்தால் நம்ம வெளியே காய வைக்கலாம். இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால உள்ளேயே ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் உங்களுக்கு நாங்கள் விசிபிளாக ரெடி பண்ணி காட்டுவோம். ஸோ இந்த ப்ராடக்டை எப்படி தூய்மையாக சுத்தமாக நம்ம பண்ணுறோன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான ஒரு பொருளாக தான் நம்ம செய்வோம். ஸோ ஃபுட் ப்ராடக்ட் ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெடி பண்ணுற ப்ராடக்ட்டு என்னென்ன வரப்போகுதுன்றதை அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.